ஜிம்பாப்வே அணியை ஊதி தள்ளி செமிஃபைனல் வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க இந்திய அணி. இந்திய வச்சு ஜிம்பாப்வே மேட்ச்சில் இந்திய அணி எப்படி ஜெயிச்சாங்க, ஜிம்பாப்வே அணி போராடி எப்படி தோத்தாங்க அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் பிரிவு தான் பார்க்க போகிறோம். அதே போல் இந்திய அணி செமிஃபைனல் போக இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் டாஸ் வெற்றி பெற்ற ஜிம்பாப்வே அணி பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணியில் அக்சர் பட்டேல், சஞ்சு சாம்சன் உள்ள வந்தாங்க. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி முதல் 3 ஓவர்லேயே 48 ரன்களுக்கு மேலே அடித்தாங்க. இதில் சஞ்சு அப்புறம் ஃபேஸ் பண்ண 2வது பாலி சைடில் 6 அடித்து சிஎஸ்கே ரசிகர்களை மகிழ்விட்டு அதிர்ஷ்ட விளையாண்ட சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்சில் 15 பாலுக்கு 24 ரன், 2 6, 1 பவுண்டரி, 160 கிட்ட ஸ்டேக் இருக்கும்போது 3வது ஓவரில் 4வது பால் 48 ரன் இந்தியா இருக்கும்போது முதல் விக்கெட்டை அவசரப்பட்டு கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார் சஞ்சு சாம்சன். அடுத்ததாக உள்ள வந்த இசான் கிஷன், அபிஷேக் சர்மா அதிரடியாக விளாண்டு பவர் பிளேயில் இந்திய அணி ஒரு விக்கெட்டில் பிறகு 80 ரன் ஒரு மிகப்பெரிய டார்கெட் அடிச்சிருப்பாங்க. இதில் அதிரடியாக விளாண்ட இசான் கிஷன் 24 பாலுக்கு 38 ரன், 4 பவுண்டரி, ஒரு 6, 158 கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கும்போது சிக்கந்தர் ராஜா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். அதிரடியாக விளாண்ட அபிஷேக் சர்மா தொடர்ந்து 3 மேட்ச் சேர்த்தே 5 ரன் அடிச்சிருப்பார். இந்த மேட்ச்சில் 30 பாலுக்கு 55 ரன், 4 பவுண்டரி, 4 6, 183 கிட்ட ஸ்ட்ரைக் வச்சிருக்கும் போது அவுட் ஆயிருப்பார். அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்சில் எதிரணி பவுலர்களை 4 புறமும் செதற விட்டு ஃபார்முக்கு சம்பவம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் உள்ள சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா மேட்ச் அதிரடியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் சூர்யா 13 பாலுக்கு 33 ரன், 2 6, 3 பவுண்டரி, 253 கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கும்போது அவுட் ஆயிருப்பார். கடைசியாக வந்த திலக் வர்மா டோனி போலவே அதிரடியாக விளாண்டுருப்பார். இதில் எங்கள் 2 பேருக்கு இடையே தான் அரை சதம் அடிக்க போட்டின்னு ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா கடைசி ஓவர்களில் பறக்க விட்டுருப்பாங்க. இதில் ஹர்திக் பாண்டியா கடைசி 2 பாலில் 2 6 அடித்து அரை சதம் அடிச்சிருப்பார். ஹர்திக் 23 பாலுக்கு 50 ரன், 4 6, 2 பவுண்டரி, 217 கிட்ட ஸ்ட்ரைக் வச்சிருப்பார். அதை விட திலக் வர்மா 16 பாலுக்கு 44 ரன், 4 6, 3 பவுண்டரி, 275 கிட்ட ஸ்ட்ரைக் வச்சிருப்பார். இதனால இந்திய அணி 20 ஓவர் முடியல 4 விக்கெட்டில் பிறகு 256 ஒரு ஹிஸ்டாரிக்கல் டார்கெட்டை எதிரணிக்கு செட் பண்ணாங்க. அதாவது உலகக்கோப்பையிலேயே ஸ்ரீலங்கா அணி 260 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்திய அணி ஜிம்பாப்வேக்கு எதிராக 256 ரன் அடித்து உலகக்கோப்பையில் அதிக ரன் அடித்த அணிகள் பட்டியலில் 2வது இடம் பிடிச்சிருக்காங்க இந்திய அணி. மேலும் இந்திய அணி 2007ஆம் ஆண்டு யுவராஜ் சிங் அடித்த 6 பாலுக்கு 6 6 அந்த மேட்ச்சில் 218 ரன் அடிச்சிருப்பாங்க. அதுதான் ஹையஸ்ட் டார்கெட்டாக இந்திய அணிக்கு வேர்ல்டு கப்பில் இருந்துச்சு. அந்த சாதனையும் இந்திய அணி வீரர்கள் முறியடிச்சிருக்காங்க. பின்னர் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. பவர் பிளேலேயே அந்த அணி பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் போல தான் விளையாண்டுருந்தாங்க. ஸோ அந்த அணியில் முதல் விக்கெட்டாக 6வது ஓவரில் 2வது பால் 44 ரன் இருக்கும்போது அந்த அணியை சேர்ந்த மருமானி 20 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்கும்போது அக்சர் பட்டேல் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்து வெளியேறியிருப்பார். அடுத்ததாக வந்த மேக்திவ் 9 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலில் திலக்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற சிக்கந்தர் ராஜா 21 பாலுக்கு 31 ரனில் அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்கள் யாரும் பெருசாக விளையாடல. அந்த அணியை சேர்ந்த பென்னட் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளாண்டு 59 பாலுக்கு 97 ரன், 6 6, 8 பவுண்டரி, 164 கிட்ட ஸ்ட்ரைக் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் ரீஸில் இருந்திருப்பார். ஜிம்பாப்வே அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் பெருக்கு 184 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. இதனால இந்திய அணி 72 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு செமிஃபைனல் வாய்ப்பை பிரகாசமாக்கியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் இந்திய அணி பந்துச்சு தரப்பில் ஹர்தீப் சிங் 4 ஓவர் 24 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், ஹர்திக் பாண்டியா 3 ஓவர் 21 ரன்களை வாரி கொடுத்திருப்பார். அக்சர் பட்டேல், சிவம் துபே, வருண் சக்கரவர்த்தி அதிக ரன்களை வாரி கொடுத்தாலும் தலா ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கிறது மூலம் சவுத் ஆஃப்ரிக்கா அணி சூப்பர் 8 குரூப் 1லேருந்து செமிஃபைனலுக்கு தகுதியாயிருக்காங்க. ஜிம்பாப்வே அணி இந்த மேட்சை தோக்கிறதுனால செமிஃபைனல் வாய்ப்பை இழந்து வெளியேறியிருக்காங்க. அதனால் இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் உங்கள் 2 பேருக்கு மார்ச் 1ஆம் தேதி கொல்கத்தாவில் நடக்க போகிற மேட்ச் 2 அணிக்கு முக்கியமான மேட்ச். அந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனலுக்கு தகுதியாவாங்க. ஸோ இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சா இந்தியா செமிஃபைனலுக்கு தகுதியாவாங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனலுக்கு தகுதியாவாங்க. ஸோ அந்த மேட்ச் தான் இந்திய அணிக்கு முக்கியமான மேட்சாக இப்போ பார்க்கப்படுது. வெஸ்ட் இண்டீஸ் அணி நேற்று நடந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான மேட்ச்சில் மோசமாக தோற்றுருக்காங்க. ஸோ இதனால் இந்திய வீரர்கள் அந்த மேட்ச்சில் சிறப்பாக செயல்பட்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி செமிஃபைனலுக்கு தகுதியாவாங்க. ஏற்கனவே சூப்பர் 8 குரூப் 2ல் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து செமிஃபைனலுக்கு தகுதியாயிருக்காங்க. ஸோ குரூப் 1ல் சவுத் ஆஃப்ரிக்கா தகுதியாயிருக்காங்க. ஸோ 4வது அணியாக இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி விட கிடச்சிடும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி ஈஸியாக செமிஃபைனலுக்கு தகுதியாவாங்களா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த ரெப்பட் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.